அப்படி ஆகா என்ன அப்படி கால்மாடு தளமாடு கால்மாட்டிலே வந்து 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 மாயாண்டி சுடலை மண்டி போட்டு அமர்ந்தான் மங்கி கொண்டு குத்தினான் எத மூட்டத்துல வேவுகின்ற பிணத்தை சதக்குன்னு குத்தினான் நடுவுல ஒரு குத்து குத்தினான் வெந்து வேகாம இருக்கு அப்படியெல்லாம் மேலெல்லாம் செதறி விட்டது ஆபாடி அப்படி ஆகா மணி குடல அப்படி சரிதான் சரிதான் மாலையா போடுகிறான் கழுத்துல போடுறான் கால் எலும்பு அப்படி கக்கத்துல அப்படி கையெலும்பு வாயதுல ஆமா முழங்கால் எலும்பை எல்லாம் முறுக்கு போல கழித்தான் ஈசமகன் மாயாண்டி ஆமா என்ன செய்கிறான் ஐயான காடதில ஈசமக மாயாண்டி எலும்பு எல்லாம் கரும்பு போல கடிமான எலும்பை எல்லாம் கடிமான ஈசமயமாயாண்டி சுடலையாண்டவன் மையான காடிலே மாண்டவனத்தை பிச்சு பிச்சு திங்கிறான். பேச்சம்மா இடுகாடு போனா குளியில் பிள்ளை குளவு போட்டா அப்படி குளியில் பிள்ளை தான் பிடிங்க மடியில் போட்டு அழைக்கிறான் மாய பேச்சு அம்மா. முட்லசாமி மூட்டத்துல கரட்டும் எங்க உலகுதான் மாயாண்டி சுடலையாண்டவன் பிச்சு பிச்சு திம்பானா விருந்து
எல்லாம் ஆமா மாணிக்க தொட்டிலையும் சரி என் மாயாண்டி சுடலையும் அப்படி மெத்தை போல் விரித்தான் செல்ல மக மாயாண்டி ஆமா எலும்பெல்லாம் கொல்லிவாய் பிசாசுக்கு போட்டான் விருந்தா உனக்கு கால் எலும்பு இந்தா உனக்கு கை எலும்பு இந்தா உனக்கு முட்டெலும்பு அவளுக்கு புடுக்கெலும்பு நெஞ்செலும்பு அப்படியெல்லாம் போட்டு விட்டு தனி கரியா கொண்டு வந்து தொட்டில சரி கிடத்தீரா அப்படி ஆமா அப்படி சமங்களை மெத்தை போல விரித்து மக மாயாடி சுடலையாண்டவன் முதலை போல் அப்படி மாணிக்க தொட்டில தூங்கி கொண்டு இருக்கிறான் தூங்கக்கூடிய வேளையில் பார்த்தா ஆமா ஆஹா அழகா இருக்கு ஆமா 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 நம்ம மாமிசம் கலந்தது யாருக்கு தெரியணும் தாய் தகப்பனும் தெரியணும் அல்லவா ஆமா அந்த அழகாக சரி ஆமா அழகாக அப்படி மொத்தம் அந்த மாணிக்க தொட்டிலே கொண்டு வந்த சமங்கள் எல்லாம் மெத்தை போல் விரித்து மாயாண்டி சுழலை படுத்திருக்கக்கூடிய வேளையில் அம்மையான பேச்சி அம்மா நினைக்கிறா என்ன மாமிசம் கலந்தது யாருக்கு தெரியணும் அம்மாவுக்கு தெரியணும் அம்மாவுக்கு தெரிய வேண்டும்ல என் அம்மையான பேச்சு அம்மா சரி என்ன செய்கிறா என்ன அடித்ததொரு பிள்ளை போலே கோரிகையில் எடுத்தாள் கொடுங்கையோடு சேத்தனை வேளையில் பிள்ளைய மார்போடு மார்பு சேர்த்து சரி மதிமுகத்தை முத்தமிட்டாள் அப்படி முத்தமிடும் வேளையில் என்ன ஆச்சு தெரியுமா என்ன செய்ய பிள்ளையோட மேனி எல்லாம் பிள்ளையோட மேனி எல்லாம்
முட்டை பிணத்தை தின்னு இருக்கானே தின்னு இருக்கான்லவா ஆகா பிள்ளை வரங்கட்டாக்கு பேமுன்னு பிறந்தண்ணியை தந்துட்டாரு தந்துட்டான்லவா அப்படி தொட்டிலே கிடைச்சி வந்து ஓலகிளி பார்வதி ஆனவள் ஓடோடி வந்தா ஐயா பகவானே ஆண்டவா சிவனாரி சிவனாரே இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் ஐயா குழந்தை வரம் கேட்டதற்கு ஆகா பிணந்தண்ணியை தந்தீரல்லவா முதலை வரம் கேட்டதற்கு மாயவனை தந்தீரல்லவா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் ஐயா பூலோகம் அனுப்புங்க ஏ பார்வதி என்னடி நடந்தது என்னாச்சு ஏன் திடீர்னு கேட்க எதுக்கு ஓடி ஓடி வர என்ன குழப்பம் ஐயா நம்முடைய பிள்ளையெல்லாம் மையானம் போயிருக்கான் அப்படியா மாண்டபிணம் என்ன இருக்கான் ஆமா சுடுகாடு போயிருக்கான் பிணத்தை தின்னு இருக்கான் சுட்ட பிணத்தை தின்னு இருக்கான் அல்லவா ஆமா ஆகா என்ன மையானம் போனானா மாண்ட பிணத்தினானா அப்படி சொல்லு சுடுகாடு போனானோ பிணத்தை தின்னானோ ஆகா நீ தானே இந்த பிள்ளை வேணும் என்ன நீ தானே கேட்ட நானா தாரேன்னு சொன்னேன் நான் சொல்லவே இல்லை நீ தான் கேட்ட நீ அடம் முடிச்சு கேட்ட அந்த பிள்ளை இப்படிதான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய வேளையில் இந்த பிள்ளை எனக்கு வேணாயா எந்த விதமான பூலோகம் அனுப்புங்க என்று சொன்ன போது அண்டவனும் உதகாது மகனே ஆமா தில்லைவனம் போனதினால் அப்படி இனி உனக்கு இடம் கிடையாது ஆமா நீ பூலோகம் போ மகனே மகனே போற்றுவார் கோடி உண்டு என்று சொல்ல தகப்பா எப்பா நான் பூலோகம் போகணுமான நான் வேண்டிய வரங்கள்லாம் எனக்கு தரணும் நான் கேட்ட வரங்கள்லாம் தரணும் தர வேண்டும் என்ன வரம் கேள் தருகிறேன் எந்த இடத்திலே மாமிசத்தை கலந்தீரோ அந்த இடத்தில் நிலையம் போட்டு எனக்கு உடைவிடா கூடும் ஆமா முப்பீடம் போடணும் ஆமா பேச்சு என்ற ஒரு பீடம் அப்படி சுடலை என்ற ஒரு பீடம் முண்டன் என்ற ஒரு பீடம் மண்ணை வெட்டி தான் உழைத்து பீடம் போட்டு கொடைவிழா கொடுப்பியானா இவிடம் விட்டு போவேன் பீடம் போட்டு மாலை சாத்தணும் என்று சொல்லக்கூடிய வேளையில் ஆட்டு மண்டு சம்மதித்தான் இவனுக்கு வேண்டிய வரத்தையா கொடுத்து நல்லவன 10 பணம் கொடுத்து சரி பக்கத்துல வச்சிடணும் வேண்டாதவன கூட 100 கொடுத்து ஐயா சந்தோஷமா போயிட்டு வாப்பா அடுத்த பாப்போம் ஆமா அடுத்த சொல்லிக்கு பாப்போம் பாத்துருவோம் அப்படிதானே அதே போல் மாயாண்டிக்கு நினைக்கிறான் இவனுக்கு வேண்டிய வரத்தை நம்ம கொடுத்து இப்படி திரும்பி பூலோகம் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படி தில்லவனம் சரி காட்டிலே எனக்கு கொடைவிழா கொடுக்க வேண்டும் என்று சொல்ல கேட்டு சுடலைக்கு என்ன செய்ய போ
மையான காட்டிலே நாள் பார்த்து தினம் உடைத்து நல்ல சிவ வெள்ளிக்கிழமையிலே வந்து 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 மண்ணவெட்டி தான் குலைத்தான். தான் குலைத்து பேச்சு என்ற ஒரு பீடம், ஆமா, சுடலை என்ற ஒரு பீடம், ஒரு பீடம், முண்டன் என்று மறுபீடம், மறுபடியும் எழுத்தாளர் சத்ராதி முண்டன் என்று பீடம் போட்டார். சாமுத்திர பாண்டியன் என்று போட்டான் அல்லவா. பேச்சு சுடலை முன்னன் முப்பீடம் போட்டு 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 மண்ணவெட்டி தான் குலைத்து போட்டா. ஆமா, அடுத்த மறுஎட்டாம் நாளிலே வேளக்கிழமை குடியழைத்தான். குடியழைத்து ஏணி வைத்து மாலை சாத்தி, மாலை சாத்தி ஏற்ற கும்பகளையும் வைத்து 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 மகாபு தீவான உடை விழா ஜெகஜோதி நடக்கு. ஆமா, மகாபு தீவான மாயாண்டி சுடலைக்கு ஆண்டவன் சிவபெருமா எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. நடக்கு. வெள்ளிக்கிழமை காலையிலேயும் ஒருபான பொங்கலிட்டா. சரி, செங்கிடா வெட்டினான். ஒரு கிடா தரித்து அதிகால வேலையில சிவனந்த பெருமா பூஜை முடிச்சிட்டான். அப்படி மதியம் போல மதிய உச்சி வேலையில் மாயாண்டி சுடலைக்கு மலையில் உள்ள கனிவகை எல்லாம் படப்பேற்றினான். படப்பேற்றி, ஆமா, என்ன பழங்கள்லாம் படப்பேற்றினா? மாம்பழம், வாழைப்பழம், சக்கப்பழம், அன்னாசி பழம், திராட்சை, முந்திரை, என்னென்ன கனிகள் இருக்கோ எல்லாமே அந்த மலையில் உள்ள கனிவகை எல்லாம் கொண்டு வந்து படைப்பா ஏத்தி, ஆமா, மலை போல படைப்பு ஏத்தி அப்படி தீபம் ஏற்றக்கூடிய வேளையில் மாயாண்டி சுடலை பண்போலே இருந்த பிள்ளையே கைவெட்டு கேட்கானே, நரமூஷை கேட்கிறான் அல்லவா. பேய்மோகம் கேட்கிறான், பெரிய பூசை கேட்கிறானே, கேட்கிறான். யார பிடிச்சு வெட்ட, யார போட்டு குடுத்த, மந்த கட்டார பிடிச்சு வெட்டிருமாப்பா. எங்க போனான்னு தெரியலையே. ஆகா, கைவெட்டுக்கு எங்க போவேன், கனத்த பூசைக்கு என்ன செய்வேன், பேய்முகத்துக்கு